அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த அழகிய கூடுகையிலே பங்கேற்று உங்கள் இல்லங்களுக்கு, பணித்தளங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ள காத்திருக்கிற இந்த கடைசி மணித்துளியிலே இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு சேர்ந்து நிறைவு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சில மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட மனிதர்கள் மூலமாய் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இந்த இரண்டாம் பகுதியில் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் அவர் மேற்கொண்ட 3 தீர்மானங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி, நீங்கள் எல்லாரும் நன்கு பழகி பயின்றிருக்கிற அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்கள். இந்த 2 அதிகாரங்களிலும் ஒரு இளம் ஊழியரை குறித்து அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய பெயர் பிலிப்பு. இந்த பிலிப்பு செய்த 3 தீர்மானங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் எல்லாரும் வேதத்தை அறிந்தவர்கள். முதல் திருச்சபையிலே சபை வளருகிறது. வளரும்போது பிரச்சனைகளும் சேர்ந்து வளருகிறது. அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார்கள். அதில் 7 பேர். 7 பேரில் ஒருவர் பிலிப்பு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? சமூக பணி, சபை சார்ந்த சமூக பணி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது, அதை பொறுப்படுத்தி நிறைவேற்றும் பணி, விதவைகளை பராமரிக்கும் பணி, அதை செய்து கொண்டிருந்தார். ஸ்தேவான் கொல்லப்பட்டு விட்டார். இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது பிலிப்புனுடைய வாழ்க்கையில் முதல் திருப்பம் ஏற்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நுழையும் பொழுது பிலிப்பு சமாரியா நோக்கி நடக்க தீர்மானித்தார். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். தனக்கு ஒரு அழகான பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நான் செய்வது எனக்கு திருப்தி இல்லை, அல்லது தேவன் அதை விரும்புகிறாரா என்ற கேள்வியை கேட்டு எனக்குள்ளே ஆண்டவர் விரும்புகிற பணி எது என்று அறிந்து சமாரியா நோக்கி நடக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். எருசலேமிலிருந்து 40 கிலோமீட்டர் சமாரியா. சமாரியாவில் இருந்த மக்கள் யூதர்கள் அல்ல, அல்லது இஸ்ரவேலர்கள் அல்ல. 701ஆம் ஆண்டு, கிமு 721ஆம் ஆண்டு அசீரிய மன்னன் இஸ்ரேல் நாட்டை பிடித்த பொழுது சமாரியாவில் உள்ள மக்களை எல்லாம் வெளியேற்றி அசீரியாவிலிருந்து மக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றி சமாரியாவில் ஏற்கனவே குடியிருந்த ஏழ்மையானவர்களின் சிலரையும் விட்டு இவர்கள் நீடூழியாய் நீண்டு கிட்டத்தட்ட 750 ஆண்டுகள் வாழ்ந்து கலப்புள்ள கரை படிந்த தாழ்வு ஜாதி என்று மற்றவர்களால் தள்ளப்பட்ட ஒரு கலப்பு சமூகமாக உருவானார்கள். எனவே இஸ்ரவேல் மக்களால், மற்றவர்களால் ஓரங்கட்டப்பட்ட மக்கள். இந்த மக்களை தேடி நடப்பதற்கு ஆவியானவர் இந்த பிலிப்புவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தார், ஒரு ஊக்கத்தை கொடுத்தார், ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பிலிப்பு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர் அல்ல. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரும் அல்ல. அவர் சாதாரணமாய் திருச்சபை சார்ந்து நடைபெறுகிற ஒரு சமூக பணியிலே பணி செய்கிற பணித்தொண்டாளராக பணியாற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படி செய்து கொண்டிருக்கிறவருடைய உள்ளத்திலே நான் வித்தியாசமாய் செய்ய வேண்டும் என்ற தாக்கத்தையும் தரிசனத்தையும் தேவன் கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் ஆண்டவர் ஒரு பார்வை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் அருகில் இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் தேவை.
சமாரியாவுக்கு பிலிப்பு தேவை. தாழ்வு நிலைகளில் ஏற்றம் பெற வேண்டிய, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டிய மக்களுக்கு உங்களுடைய ஒப்படைப்பு தேவை என்பதை இந்த பிலிப்புவின் தீர்மானத்திலே நாம் காண முடியும். அவன் எழுந்தான், நடந்தான். அவன் நடந்து சென்று அந்த மக்களை சந்தித்தான். அந்த 8ஆம் அதிகாரம் ஒரு மகா பெரிய அற்புதத்தை காட்டுகிறது. சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீங்கள் இப்பொழுது இங்கே கண்டு கழித்த சில குறு நாடகங்கள், சில அபிநயங்கள், இவைகள் அனைத்தும் யாரோ ஒருவர் ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த இயேசுவை சுமந்து கொண்டு போனதினாலே ஏற்பட்ட மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தோன்றிய திருச்சபைகளையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்ன? நம்ம பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திற்கு பிலிப்புவை போல நான் நடக்க தீர்மானம் செய்ய அழைக்கப்படுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய அருகில் இருக்கிற கிராமத்துக்கு என்னுடைய கால்நடை தேவை. என்னுடைய அருகில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுதலை பெறுவதற்கு என்னுடைய கையில் இருக்கிற வசனம் தேவை. என்னை சுற்றி இருக்கிற மக்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு நடந்து செல்ல வேண்டிய என்னுடைய கால்கள் தேவை என்பதை இந்த பிலிப்பு நமக்கு கற்றுத்தருகிறார். பிலிப்புவின் தீர்மானம் சமாரியா அந்த வட்டாரத்துக்குள்ளே சீகேம் என்னும் ஊரிலே ஒரு மகா பெரிய எழுப்புதலை ஏற்பட செய்தது. பிசாசுகள் நடுங்கி ஓடின. அந்த வசனத்தை கேட்ட மக்கள் நடுவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இங்கே அநேக வாலிபர்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள், நடுத்தர வயதுள்ளவர்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் திருப்தி அடைகிற நீங்கள், அதன் நடுவில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பார்வையை தருகிறார், உங்களை வித்தியாசமாக அழைக்கிறார், உங்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த பகுதியிலே கற்றுக்கொள்வது நல்லது. ஜான் வெஸ்லி அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மிஷனரியாக செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்து அனுப்பப்பட்டார். கப்பல் பயணம், கப்பல் போய் கொண்டிருக்கிறது. நடுக்கடல் தாண்டி சென்றாயிற்று. சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் இவர் கண்ணெதிரிலே கப்பலுக்குள்ளே சில வாலிபர்கள் முழங்கார்படியிட்டு ஜெபிக்கிற காட்சியை கண்டார். இவர் ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டவர். இந்த ஜெபிக்கிற வாலிப குழுவை கண்டவுடனே இவரும் இணைந்து முழங்கார்படியிட்டார். எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் ஜெபித்தார்கள். ஆவியானவர் ஜான் வெஸ்லியை தொட்டார். ஜான் வெஸ்லியின் மேல் தேவனுடைய வல்லமை வந்தது, தேவனுடைய தரிசனம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜான் வெஸ்லியோடு பேசினார். நடந்தது என்ன? ஜான் வெஸ்லி அமெரிக்கா போய் மிஷனரியாக செல்லவில்லை. திரும்ப இங்கிலாந்துக்கு வந்து தன்னை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து மெதடிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபிக்கும் திசை திருப்பத்தை பெற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பணியின் நடுவிலே, நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பொறுப்புகளின் நடுவிலே ஆவியானவர் உங்களை திசை திருப்புகிறார். நீங்கள் தேவனுக்காக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் கைகளில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற விதைகள், விலையேறப்பெற்ற வசனங்கள் உங்கள் அருகில் உள்ள ஏதோ ஒரு பள்ளமான பகுதிக்கு தேவை, ஒரு தொய்வடைந்த பகுதிக்கு தேவை, ஒரு சிறுத்து போன பகுதிக்கு தேவை என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ரஷ்யாவில் புரட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் ஒரு இளம் தம்பதிகள் நுழைந்து அங்கே சுவிசேஷம், என்ன போஸ்ட் காலியாக இருக்குது? சாம்பார் ஊற்றுற போஸ்ட். என்ன போஸ்ட் காலியாக இருக்குது? விதவைகளுக்கு சோறு போடுற போஸ்ட். அப்போ இந்த போஸ்ட்டுக்கு சரியான ஆள், எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு யார்? அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி நினைக்கவில்லை. பிலிப்புவே, உன்னை சாம்பார் ஊற்றுறதுக்காக அழைக்கல. பிலிப்புவே, உன்னை பிரியாணி போடுறதுக்காக அழைக்கல. பிலிப்புவே, நீ இந்த பணியை செய்வதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. ஒருவேளை பேதுருவுக்கும் யோவானுக்கும் புரியாத ஒன்று ஆண்டவர் பிலிப்புவுக்கு புரிய வைக்க விரும்புகிறான். புரிய வைக்க விரும்புகிற ஆண்டவர் அடுத்த கட்டத்தை நீங்கள் பாருங்கள். எருசலேமில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என்ன மனநிலையில் அவர் இருந்தாருங்கிறது தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். பிலிப்பு மேலே ஆண்டவருடைய நோக்கம் ஆண்டவருக்கு தெரியும். என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவர் பிலிப்பிட்ட வர்றார். பிலிப்புவே, எழுந்து காசாவுக்கு போ, காசாவுக்கு போ.
பேதுரு யோவானுடைய நோக்கம் என்ன? பிலிப்புவே நீ எங்கே போ, எங்கே போ, சாம்பார் ஊத்தப்போ. தேவன் சொல்லுகிறார், பிலிப்புவே நீ எழுந்து காசாவுக்கு போ. காசாவுக்கு போகிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை, வனாந்திரம். அங்கே வரவேற்பு இல்லை, அங்கே ட்ரை பிளேஸ். ஆண்டவரே, நான் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறேன், செட்டில் ஆகிட்டேன், எல்லாம் ஒரு பின்னணியங்களெல்லாம் இருக்கிறது, இதை விட்டுட்டு அங்கே வனாந்திரத்துக்கு போக சொல்கிறீர், அங்கே போக வேண்டுமா? அதுவும் தூரம், 100 கிலோமீட்டர் போகணும், நடந்து போகணும். ஆண்டவரே, என்னிலே உம்முடைய சித்தம் அதுவானால், என்னிலே உம்முடைய திசை திருப்பம் அதுவானால், அந்த 100 கிலோமீட்டர் நடப்பதற்கு நான் ஆயத்தம், வனாந்தரத்துக்கு நான் போக ஆயத்தம். ஆண்டவர் சொல்லலை, அங்கே ஒரு மந்திரி இருக்கான், நீ அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்ப, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உனக்கு நல்ல நல்ல போஸ்ட்லாம் வரும். ஆண்டவர் சொல்லவே இல்லை. வனாந்தரத்துக்கு போ, ட்ரை பிளேஸுக்கு போ, ஒன்றும் இல்லாத இடத்துக்கு போ, எதிர்ப்பு இருக்கிற இடத்துக்கு போ, அங்கே போ, நீ அங்கே போவது என்னுடைய சித்தம். எருசலேமுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சொல்லலை, ஆனால் காசாவுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சொன்னார். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் ஐயா. எழுந்தான், நடந்தான், யார்கிட்டையும் கேட்கல, புறப்பட்டு போனான். பார்த்த எல்லாருக்கும் இயேசுநாதரை சொல்லியிருப்பான். நான் செய்தி சொல்லி முடித்த உடனே நீங்கள் இந்த சமாரியாவுடைய படத்தை எடுத்து வச்சு பிலிப்பு எங்கெல்லாம் போயிருக்காருன்னு கோடு போட்டு பாருங்கள். அந்த சமாரியா ஒரு அழகான படமாக வரும். போகிறான் ஐயா, எருசலேமுக்குலேருந்து காசாவுக்கு போகிறார். போகும்போது ஒரு ரதம் வருது. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த ரதத்தோடு போய் போய் சேர்ந்து கொள். எப்படி ரதத்தோடு போய் சேர்றது? இவர் நடக்கிறவர் 1 கிலோமீட்டர், 1 மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பார்? இது ஞாபகம் வரும். நான் வாக்கிங் போகும்போது ஞாபகம் வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 மணிக்கு நான் 8 மைல் நடப்பேன். இப்போ என்னால் இந்த படிக்கட்டு கூட ஏற முடிய மாட்டேங்குது. பிலிப்புக்கு எத்தனை வயசுன்னு தெரியல. ஸோ பிலிப்பு இப்போ என்ன செய்கிறாரு? நடந்து போகிறார். ரதத்து கூட போங்கிறார். ரதத்து கூட போகணும். என்ன செய்யணும்? இன்னொரு ரதம் பிடிக்கணும் இல்லையா? ஓடணும். ஊழியக்காரனுக்கு நடக்கவும் தெரியணும், ஓடவும் தெரியணும். நம்ம கையில் இருக்கிற வசனங்கள் போய் சேர வேண்டுமானால் நடக்கவும் தெரிய வேண்டும், ஓடவும் தெரிய வேண்டும். அது வனாந்திரம், வரவேற்பு இல்லாத இடம், ஆள் அரவம் இல்லாத இடம், உற்சாகப்படுத்தாத இடம், எதிர்ப்பு நிறைந்த இடம், பாடுகள் நிறைந்த இடம். அந்த இடத்திலே ஆவியானவர் நம்மை திசை திருப்புகிறார். ஆண்டவரே ஆயத்தம் என்று சொல்லுகிறான். ஓடுகிறான், ரதத்தை பார்க்கிறான், மந்திரியை பார்க்கிறான், சுவிசேஷத்தை சொல்கிறான், ஞான ஸ்நானம் கொடுக்குறான். அவன் எத்தியோப்பியா நாட்டு மந்திரியினுடைய பொக்கிஷதாரர் என்று அறிந்து கொள்ளுகிறான். ஐயா, உங்கள் அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, ரதத்தில் தானே கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், உங்கள் அரண்மனையில் ஒரு சேப்பல் அரேஞ்ச் பண்ணுவோம், நானும் கூட வர்றேன் அப்படி சொல்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை? நேரம் கொடுக்கல. ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறின உடனே அவனை கொண்டு போய் விட்டார். ஒருவேளை ஊழியத்திலே வளர்ச்சிகள் ஏற்படுகிறது, ஊழியத்திலே விரிவாக்கங்கள் ஏற்படுகிறது. இதுதான் என்னுடைய ஆயுள் முழுவதும் எனக்கு தேவன் கொடுத்த இடம் என்பதை நானாகவே தெரிந்து கொள்ளாது. தேவன் எனக்குள்ளே எதை வைத்திருக்கிறார் என்ற பார்வையோடும் ஏக்கத்தோடும் அவன் இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் ஆவியானவர் அவனை அங்கே இருந்து பிரித்திருக்க முடியாது. அப்படியே தூக்கிட்டான் இருப்பான். எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. ஊழியக்காரனுக்கு நடக்கவும் தெரியணும், ஓடவும் தெரியணும், மேலே பறக்கவும் தெரியணும். ஆமாம். இப்போ யார் என்ன செய்கிறாரு? அப்படியே மேலே போகிறார். ஆண்டவராக கொண்டு போகிறார். ஆசோத்துக்கு கொண்டு போகிறார். ஏன் மேலே கொண்டு போனார்? அந்த மந்திரி கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. எத்தியோப்பியாவில் பெரிய ஊழியம் செய்திருக்கிறாங்களே, நல்ல திறமைசாலி தானே, சமாரியா பட்டணத்தில் கலக்குனவர் தானே, தாளந்து படைத்தவர் தானே. எத்தியோப்பியாவில் கொஞ்சம் பேர் ஆதாயம் படுத்தி இருக்கலாமே, நாடு முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்குமே. ஒருவேளை பிலிப்பினுடைய வாழ்க்கையிலே அரண்மனை சூழ்நிலை பிலிப்பினுடைய தரிசனத்தை சிதைத்து விடுமோ? அல்ல, பிலிப்புவிலே ஆண்டவருடைய தரிசனம் சமாரியா. பிலிப்புவிலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இரத்த ஓட்டத்திலே ஆண்டவர் சொருகி இருக்கிற அந்த தெய்வீக பார்வை சமாரியா. ஆண்டவர் அப்படியே ஆசோத்துக்கு கொண்டு போனாருங்க. ஆசோத் சமாரியாவில் உள்ள இடம். ஆசோத்திலிருந்து செசரியா பட்டணம் வருவது வரை
வருவது வரை சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆவியானவர் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய அவருடைய நமக்குள்ளே ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அவருடைய வல்லமையை வைத்திருக்கிறார், அவருடைய விதையை வைத்திருக்கிறார். அது நம்முடைய நோக்கத்தில் நிறைவேற்றுவதற்கு அல்ல, ஒரு சமாரியா முழுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு அருமையான உந்து சக்தி ஆவி. உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய உடலிலே, உன்னுடைய பலவீனத்தின் நடுவிலே, உன்னுடைய இயலாத சூழ்நிலையின் நடுவிலே தேவன் உன்னிலே ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார். எது தெரியுமா? சமாரியா முழுவதும் சுவிசேஷம் பரவ வேண்டும். எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கு சென்ற பிலிப்புவே, பேதுரு யாக்கோபு கூப்பிட்டாங்கன்னு கூட போயிட்டே இல்லை. நீ அங்கு இருப்பது என்னுடைய விருப்பம் அல்ல, நீ மீண்டும் சமாரியாவுக்கு வர வேண்டும். சமாரியாவுக்கு உன்னை கொண்டு வருவதற்கு, உன்னை காசாவுக்கு நடக்க பண்ணி, உன்னை ஆகாயத்திலே எடுத்து சென்று ஆசோத்திலே நிறுத்தி, மீண்டும் அந்த கடற்கரை மத்திய தரை கடல் பகுதிகள் வழியாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்று அந்த செசரியா பட்டணத்தில் போய் குடியேறும் நேரம் மட்டும் சமாரியாவின் முழு பகுதியிலும் உன்னுடைய கால்கள் பட வேண்டும், உன்னுடைய கால்கள் பட வேண்டும். இதுதான் தேவனுடைய அந்த பரந்த விரிந்த சமாரியாவை குறித்த தேவனுடைய நோக்கம். அப்போ 40 கிலோமீட்டர் சமாரியாவிலிருந்து, எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கு போகிறார். மீண்டும் எருசலேமிலிருந்து 40 கிலோமீட்டர் ரைட்டில் கிராமங்கள் வழியாய் சுவிசேஷம் சொல்லி வருகிறார். எருசலேமிலிருந்து 100 கிலோமீட்டர் காசாவுக்கு போகிறார். காசாவில் இருந்து ஃப்ளைட்டில் வர்றாரு. எங்கே வர்றாரு? ஆசோத் வர்றாரு. ஆசோத்தில் இருந்து 60 மைல் எங்கே போகிறாரு? செசரியாவுக்கு போகிறார். இந்த பகுதிகளில் இருக்கிற கிராமங்களிலெல்லாம் உன்னுடைய கால்கள் படுவதும், உன்னுடைய கண் பார்ப்பதும், உன்னுடைய வாய்ஸ் கேட்பதும், உன்னுடைய உடல் நடப்பதும் தேவனுடைய சித்தம். பிலிப்புவே, சமாரியா நாடு முழுவதும் சீர்கெட்டு போன மக்கள், கலப்பின மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், தாழ்குடி மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், சமூகத்தில் பின்தங்கின மக்கள் ஏற்றம் பெறுவதற்கு, வாழ்வு பெறுவதற்கு, இயேசுநாதரை பெற்றுக்கொள்வதற்கு பிலிப்புவே உன்னுடைய வாழ்க்கை தேவை. உன்னிலே ஆண்டவர் ஒரு தெய்வீக சக்தியை மறைத்து வைத்திருக்கிறார், ஒரு தெய்வீக பார்வையை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். எழும்பு, போ, நட, ஓடு, போய் சேரு. செசரியா பட்டணத்துக்கு போய் சேர்ந்து தன்னுடைய எஞ்சிய கால பணியை நிறைவேற்றினார் என்று இங்கே பார்க்கிறோம். என்னுடைய திருச்சபையில் நான் நிறைய ஊழியக்காரங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு சகோதரனை பிரதிஷ்டை செய்த பிற்பாடு அவருடைய சாட்சியை என்னை ரொம்ப அதிகமாக தொட்டது. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், இவரை மாதிரி ஒரு பாரம் எனக்கு இல்லையே, நான் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே இன்னும் அந்த பாரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று நான் ஜெபிப்பது உண்டு. அவர் ஆந்திராவை சார்ந்தவர், ஒரு நக்சலைட் லீடர். அவரை குறித்து அவர் சொல்லும்போது, இந்த போலீஸ் அதிகாரிகளெல்லாம் சுட்டுக்கொள்வது குருவியை சுட்ட மாதிரி சுடுவேன் ஐயா. ஒரு 12 போலீஸ்காரங்களை போலீஸ் அதிகாரியை சுட்டிருப்பேன். அவ்வளோ கொடிய பாவி. நான் ஜெயிலில் இருந்தேன். எனக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கொடிய மனுஷன் ஐயா, ஊருக்கு வேண்டாதவன், நாட்டுக்கு வேண்டாதவன், குடும்பத்துக்கு வேண்டாதவன், நான் கொடிய பாவி. அப்புறம் எப்படிப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய், உன்னுடைய அனுபவம் என்ன நான் கேட்டேன். எல்லாரும் அவனை வேண்டாம் என்று சொன்னார்கள். குடும்பம் பகைத்தது, சமூகம் பகைத்தது. கடைசியில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். நீண்ட நாட்கள் சிறை வாழ்வை முடித்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது அவன் மனதில் ஒரு எண்ணம், என்னுடைய மனைவியோ என்னுடைய குடும்பத்தாரோ நான் அந்த ஊரில் மந்தையில் போய் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று தேடி போவேன். என்னை வரவேற்க வந்தால் நான் ஊருக்கு போவேன், இல்லாட்டி அந்த போலீஸ்காரங்களெல்லாம் சுட்டு கொண்ட துப்பாக்கி இன்னும் அந்த மலையில், அந்த பாறைக்கு அடியில் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கிறேன், அதை எடுத்துகிட்டு என்னை நானே தற்கொலை செய்து கொள்வேன் என்று தீர்மானத்தோடு சிறையிலிருந்து விடுதலை பெற்று வீட்டுக்கு போகிறான். அவன் போய் அந்த மந்தையில் நிற்கிறான். ஒருத்தரும் வரல, யாரும் வரல, ஊருக்காரங்களும் வரல, குடும்பத்தாரும் வரல. நேராக மலையை நோக்கி நடந்தான். துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அதே மந்தைக்கு வந்தான். அவன் மந்தைக்கு வரும்பொழுது அடுத்த மலை அடிவாரத்திலே
சாமுவேல் என்கிற ஒரு சாதாரண மிஷினரி, படித்து பட்டம் பெற்ற மிஷினரி அல்ல, ஒரு சாதாரண மிஷினரி, தமிழ்நாட்டை சார்ந்த சாதாரண மிஷினரி அடுத்த மலையில் இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையில் அந்த களத்தில் இந்த நக்சலைட் சத்தியம் என்கிறவன் தற்கொலை செய்கிறதுக்கு போகிறான்ப்பா, நீ போய் அவனுக்கு என்னை பற்றி சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த மிஷினரியனுடைய பேர் சாமுவேல். இவன் நேராக ஓடி போகிறான், வேகமாக ஓடி போகிறான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி போகணும், வேகமாக போய் சேர்ந்துட்டான். அவன் துப்பாக்கியை தன்னுடைய நெற்றி பொட்டில் வைத்து சுட்டு தற்கொலை செய்து கொள்வதற்கு ஆயத்தப்படும் பொழுது இவன் வேகமாய் சென்று அவனை பார்த்தவுடனே நடுங்கி பயந்து, இவ்வளவு கொடிய ரவுடி, இவ்வளவு பெரிய நக்சலைட், இவனை தொட்டது எப்படி, இவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறது எப்படி, பயந்துட்டான். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இவனுடைய கையை அவனுடைய முதுகின் மேல் வைத்தான். சுவிசேஷம் சொல்ல நான் வரல, அவன்கிட்ட பேசுறதுக்கு நான் வரல. இவனுடைய கை அந்த சத்தியம் என்கிற சவன் மேலே பட்ட உடனே இவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வருது, வேறு எதுவும் வரவில்லை. இவனுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வல்லமை, தெய்வீக வல்லமை அந்த நக்சலைட் மேலே பாய்ந்து வந்தது. எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வந்துச்சுது. அந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வந்த வல்லமையில் அந்த நக்சலைட் லீடர் அப்படியே கீழே விழுகிறான், முழங்காலில் விழுகிறான். துப்பாக்கி கீழே விழுகிறது. இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, சாமுவேலுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு நாவில் வாய் வரவில்லை, வார்த்தை வரவில்லை. இவனுடைய கை பட 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 அந்த கண்ணீர் அவன் மேல் விழ 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 சத்தியம் சொல்கிறான், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி என்று சொல்கிறான். அந்த இடத்துல முழங்காற்படியிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஐயா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் எழுந்து நின்று சொன்னான், என்னை சந்தித்த இயேசுவை இந்த மலையில் இருக்கிற 250 செஞ்சி இன மக்களுக்கும் சொல்லுவது என் கடமை என்று தீர்மானம் செய்தான். தீர்மானம் செய்தான். தன் மனைவியையும் கூட்டிக் கொண்டு அந்த மலையை நோக்கி ஏறினான். ஐயா, ஒரு இயக்கம், உங்களைப் போல ஒரு இயக்கம் அவனை ஆதரவு செய்ய முன்னே வந்தது. போனான். 10 மலைகளில் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. எங்களுடைய திருச்சபையின் ஆதரவாளனாக நாங்கள் பிரதிஷ்டை செய்யும்போது 10 மலை கிராமங்கள் சந்திக்கப்பட்டு சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அவன் தன்னுடைய சாட்சியை சொன்னான். வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போகிறான், ஐயா, நான் அடுத்த தடவை திரும்பி வரும்போது அந்த 250 கிராமங்களிலும் சபை தோன்ற வேண்டும், எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னான். அடுத்த முறை 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனை சந்திக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 250 கிராமங்களிலும் சபைகள் இருக்கிறது, 250 கிராமங்களிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஐயா. அதோடு மட்டும் இல்லை, 100 கிராமங்களிலிருந்து 100 மிஷினரிகளை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார் ஐயா என்று சொன்னான். சாமுவேல் மிஷினரி, நீங்கள் நடக்கிற நடை வெறுமையானது அல்ல, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வெறுமையானது அல்ல, நீங்கள் சொல்லுகிற வார்த்தை வெறுமையானது அல்ல. ஒரு சத்தியம் என்பவனை, ஒரு நக்சலைட் என்பவனை மாற்றும். அவனை கொண்டு 250 கிராமங்கள், 250 திருச்சபைகள், 100 ஊழியர்களை எழுப்ப வல்லமை உள்ள தேவனுடைய சக்தி உங்கள் நடுவிலே இருக்கிறது, உங்களிலே இருக்கிறது. ஏன் நீங்கள் ஒரு சாமுவேலாய் மாறக்கூடாது? ஏன் நீங்கள் ஒரு சத்தியமாய் மாறக்கூடாது? அல்லது உங்கள் குடும்பத்திலேருந்து ஏன் ஒரு சத்தியத்தை ஸ்பான்சர் பண்ணக்கூடாது? 2 நாளைக்கு முன்னாடி 32 மிஷினரிஸை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஜிஎஸ் மார்னிங்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த 32 பேருக்கும் இன்னும் யாரும் ஸ்பான்சர் வந்தது மாதிரி எனக்கு தெரியல, கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தில் தீர்மானம் பண்ணுங்கள், இந்த 32 மிஷினரிகளையும் நாங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறோம். 32 இல்லை, நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்பான்சர் பண்ணால் ஏன் அவன் சாமுவேலாய் மாற மாட்டான், ஒரு பிலிப்புவாய் மாற மாட்டான், ஏன் ஒரு சத்தியமாய் மாற மாட்டான்? ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த சின்ன பையன் ஆப்ரேஷன் தியேட்டரில் படுத்து கிடக்கும்போது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். 13 லிட்டர் ரத்தம் உனக்கு கொடுத்தோம். அப்படியா, நான் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 18 வயசில் ஓடி வந்தான். 22 லட்சம் பிள்ளைகளை காப்பாற்றினானே. ஐயா, உங்களுக்குள்ளே சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, வலு இருக்கிறது, பலன் இருக்கிறது, தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஐயா, இங்கே உட்கார்ந்த இடத்துல தான் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு கொடுத்த 10 ஆத்துமாக்கள் போதும், இந்த சின்ன கோயில் போதும் நினைக்காதுங்க. அந்த மலை முழுவதும் உங்களுடையது, அந்த கிராமங்கள் முழுவதும் கர்த்தருடையது. உங்களுடைய கால்கள் படட்டும், அதை சம்பாதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார். ஐயா, தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். அதைத்தான் இந்த பிலிப்புவிலே நாம் காண முடியும். கடைசியாக பிலிப்புவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன்.
செசரியாவில் இருந்து அவர் ஊழியம் செய்யும்போது அநேக தேவ மனிதர்கள், பவுல், சீலா, பர்னபா, தீத்து, லூக்கா, இன்னும் அநேக தேவ மனிதர்கள் அங்கிட்டு போகும்போது வந்து தங்கி இளைப்பாரி அவரோடு ஐக்கியப்பட்டு செல்லுகிற இடமாக அந்த செசரியாவில், அந்த கடற்கரையில் பிலிப்போனுடைய வீடு இருந்தது. அநேக ஊழியக்காரர்கள் உந்திவிடும் வீடாக பிலிப்போனுடைய வீடு இருந்தது. ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பிலிப்போனுடைய 4 குமாரத்திகளும் ஊழியக்காரிகளாக இருந்தார்கள். அம்மா, ஐயா, உங்கள் பிள்ளைங்க ஊழியக்காரர்களாய் மாறுவது எப்போது? 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்களே, ஏன் ஒரு பிள்ளைகளை? ஆண்டவரே, 1000 மிஷினரி வேணும்னு இங்கே காலையில் தானே சொன்னாங்க. நம்ம இந்திய தேசத்தை சந்திப்பதற்கு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவுக்கு 1000 மிஷினரி வேணும் ஐயா. போதாது. விதைக்க வேண்டிய பகுதிகள் ஏராளம், அறிவிக்கப்பட வேண்டிய பகுதிகள் ஏராளம், மிஷினரிகள் வேண்டும். ஏன் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் 4 பிள்ளைகளும் ஊழியக்காரங்களாக இருந்தாங்களே, ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க. ஏன் ஒரு மகளை தர்மையான ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கக்கூடாது? நீங்கள் ஊழியத்திற்கென்று உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்காவிட்டால் யாரையா அர்ப்பணிப்பது? இந்த மலையில் இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்கள் குடும்பங்களிலிருந்து எத்தனை பேர் எழும்பி தேவனுக்காக நிற்கும் பொழுது, உங்கள் குடும்பங்களிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பி தேசத்தை சந்திக்க புறப்பட வேண்டுமே. ஆண்டவர் பிலிப்புவை திசை திருப்பினார், தீர்மானம் செய்ய வைத்தார், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி உதவினார். கடைசியாக பிலிப்பு சின்ன ஆசியா, அதாவது பவுல் ஊழியம் செய்த பகுதிகள் சின்ன ஆசியாவில் உள்ள லீடியா பட்டணத்துக்கு போனார். கடைசி வாழ்க்கை பிலிப்புனுடைய வாழ்க்கை. ரொம்ப வயதாகி அந்த பிலிப்பு அந்த லீடியா அந்த நாட்டில் பகுதியில் ட்ரேசில் என்கிற பட்டணத்தில் இருந்த திருச்சபையில் பேராயராக நீண்ட ஆண்டுகள் பணிபுரிந்து ஆண்டவருக்குள்ளே நித்திரை அடைந்தார். உதவிக்காரராக ஊழியம் செய்கிறவர்கள் நல்ல நிலைமையை பெறுவார்கள் ஐயா. பிலிப்பு சாதாரணமான ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் தேவனால் நல்ல நிலைமையை பெற்றான். ஊழியத்திற்கென்று கரத்தை நீட்டுகிறவர்களே, ஊழியத்திற்கென்று முழங்காற்படியிடுகிறவர்களே, ஊழியத்திற்கென்று தங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறவர்களே, தேசம் உங்களுடையதாகும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், திருச்சபைகள் தோன்றும், நீங்கள் நல்ல நிலைமையை அடைவீர்கள். தேவன் தாமே உங்கள் காலடிகளை விதைக்க விரைகின்ற காலடிகளாக தொடர்ந்து பயன்படுத்தி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.